தாத்தா தாத்தா வாங்க போலாம். அவன் என்னமா பண்ண? அவனை ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிட்ட தாத்தா. இன்னொருத்தர் தானே? அவனை இவன் அடிச்சு வச்சிட்டான். ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. வாங்க முதல்ல போலாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடணும். வா. ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. உள்ள ஆள் இருக்கிறத நான் கவனிக்கல. ஆட்டோ 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 நிறுத்துங்க. ஐயா நீங்களா? ஸ்ரேயா உன்னை காணோம்னு உங்க அக்கா வந்து சொல்லிச்சேம்மா. நீ எப்படி ஐயா கூட? ஐயா உங்களுக்கு என்னாச்சியா? இவ்வளவு நாள் எங்கேயா போயிருந்தீங்க? முதல்ல வண்டி எடுங்க, போயிட்டே பேசுங்க. வந்து வண்டியில ஐயா என்னதாங்க ஆச்சு? உங்களை காணும்னது நாங்க தவிச்சு போயிட்டோம். என்ன கடத்திட்டாங்க மணி. எதுக்காக கடத்தினாங்க, யார் கடத்தினாங்க, இது விவரம் இதுவரை எனக்கு தெரியல. என்ன கடத்தின அதே கும்பல் தான் ஸ்ரேயாவை கடத்திட்டு வந்து நான் இருந்த இடத்துல அதே இடத்துல அடைச்சு வச்சாங்க. ஸ்ரேயாவோட கெட்டிக்காரத்தினால நாங்க தப்பிச்சோம். எங்களை கூட்டிட்டு போறதுக்கு தெய்வாதீனமா நீங்களே வந்திருக்கீங்க. ஐயா என்னையா இதெல்லாம்? உங்களை கடத்தினாங்களா? யார் யாது? அகஸ்டியனா இருக்கும்னு ஸ்ரேயா சொல்றா. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இல்ல. ஐயா அவன் செய்யக்கூடிய ஆளுதாயா. தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவன் எதை வேணாலும் அஞ்சாம செய்வாயா. நீங்க இல்லாதப்போ அவன் என்ன பண்ணா தெரியுமாயா? ஸ்ரேயாவை வேறொருத்தனுக்கு கட்டி வைக்க பார்த்துட்டாயா. தெரியும் மணி, கேள்விப்பட்டேன். ஸ்ரேயா எல்லாத்தையும் சொன்னான். ஐயா ஒரு தகப்பன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானாயா? நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் சும்மா இருந்துட்டேயா? இல்லைன்னு வைங்க அவனை ரெண்டா வகுத்து போட்டுப்பையா. ஆத்திரப்படாதீங்க மணி. அகஸ்டின் செஞ்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க ஏன் வெட்டுவேன் குத்துவேன்னு ஆத்திரப்படுறீங்க? எனக்கு ஆத்திரமா வருதுங்கயா. அந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டான் பாருங்கயா. என் மருமகையா அந்த பொண்ணு. இதை இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்க போனா நானும் என் பையனை பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமாயா? விடுங்க மணி, அதான் இந்த கல்யாணம் நடக்கலையே, அப்புறம் என்ன? நடக்கலன்றதுக்காக எங்க அப்பாவோட முயற்சி தப்பு இல்லைன்னு ஆயிருமா தாத்தா? தப்பு இல்லைன்னு யாருமா சொன்னா? தப்புதான். ஆனா அந்த தப்ப நேரா எதிர்கொள்ளாம வீட்டுல இருந்து நைட்டோட நைட்டா தப்பிச்சு ஓடினபார், அது மாபெரும் தப்பு. எனக்கு வேற வழி இல்ல தாத்தா. இந்த பார், நீ சித்தார்த்த வீட்டுக்கு அவனை பார்க்க போனது தப்பு இல்ல. ஆனா ராத்திரி நேரத்துல தனியா யார் துணையும் இல்லாம போனபார், அதுதான் தப்பு. உங்களை காணோம்னதுமே ஸ்ரேயாவை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கலான்னு தான் அவன் சொன்னான். நான் தான் அவங்கிட்ட அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஐயா இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாறா நடந்துக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டேன். அதான் மணி கரெக்ட். கால்வாயில தூர் வராம தண்ணியை திறந்து விட்டா ஊர் எப்படி வெள்ளக்காடு ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒழுங்கு பண்ண வேண்டிய பிரச்சனைகளை ஒழுங்கு பண்ணாம இவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சா பிரச்சனை தான் வரும். இப்ப நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். முதல்ல என் வீட்டு குழப்பங்கள் சரியாகட்டும். அது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி ஸ்ரேயா எங்க கூட இருக்கட்டும், சித்தார்த்த உங்க கூட இருக்கட்டும். சரிதானே? ஐயா நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னையா கவலை? நீங்க என்ன சொன்னாலும் சரி. சரி, சில போன் கால்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்க போனை கொஞ்சம் கொடுங்களேன். இந்தாங்க. ஏமா இந்த பெப்பர்லாம் போட்டு கொஞ்சம் காரமா ஒரு ஆம்லெட் வாங்கிட்டு கூடாது? டேய் சாப்பிடுறான் இவன் ஒருத்த சாப்பிடாம இவன் கத்தி கத்தி ஏன் காது வலிக்குது. சொல்லுங்க மணின. அலமு, நான் அப்பா பேசுறேம்மா. அப்பா நீங்களாப்பா? ஆமாம்மா. என்ன அடைச்சு வச்ச இடத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். எப்படிப்பா? என்ன கடத்தினவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்ரேயாவை கடத்திட்டு அங்க கொண்டு வந்து வச்சாங்கம்மா. ஸ்ரேயா பிரில்லியண்டா ஒரு டிராமா பண்ணி என்ன தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டாமா. தற்செயலா மணியோட ஆட்டோ வந்துச்சு, அதுலதான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அகஸ்டினா காணும் ஸ்ரேயா சொன்னாலே, அதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அப்பா அவரு ரிலீஸ் ஆயிட்டாருப்பா, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. அலமு, உங்க எல்லாரையும் எனக்கு பார்க்கணும்னு இருக்குமா. முக்கியமா என் ஞானத்தை பார்க்கணும். எங்க இருக்க சொல்லு. அப்பா நானும் தோரன்னு சென்னையில தான் பார்க்கிறோம். ஓ. அம்மா அக்கா பசங்க அண்ணி எல்லாருமே கிராமத்துல தான் பார்க்கறாங்க. நீ ஒண்ணு செய்யுமா, அண்ணனை கூட்டிட்டு நேரா கிராமத்துக்கு போ. நான் கிராமத்துக்கு வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். அப்பா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிராமத்துக்கு போலாமே? இல்லம்மா, உங்க எல்லாரையும் உங்க அம்மாவோட சேர்த்து வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் நீங்க முன்னாடி கிளம்பி போங்க. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பி நேர கிராமத்துக்கே வரேன். நான் வந்துட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் சொல்லிடுமா. நேர பாக்குறேன், சரியா? சரிப்பா. கிராமத்துல நான் பாக்குறேன்மா. சரிப்பா. கேசவுக்கும் கல்பனாவுக்கும் கூட இந்த விஷயத்தை சொல்லிடுவோம். சந்தோஷம். சரி தாத்தா. டேய் முட்டாளே, பாத்தீங்களா
நான் தான் சொன்னேன்ல உங்க அப்பாவை கடத்தலன்னு. அவரை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன்லடா. நான் சொல்றதெல்லாம் கேட்காம என்ன போட்டு டார்ச்சர் பண்ணியடா. இப்ப என்ன சொல்ற? ஏய் நீ வாய மூடு. அலமு, அப்பாவை கடத்துனது யாரு? அவர் எப்படி தப்பிச்சாரு? ஏதாவது தகவல் சொன்னாரா? கடத்தினதெல்லாம் யாருன்னு சொல்லண்ணே. ஆனா அப்பாவை கடத்தி வச்சிருந்தவங்க தற்செயலா இவர் பொண்ணு ஸ்ரேயாவையும் கடத்தி வச்சிருக்காங்க. ஸ்ரேயா தான் ஏதோ ஐடியா பண்ணி அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. எது? ஸ்ரேயாவை கடத்தி வச்சிருந்தாங்களா? மாமாவையும் கடத்தி ஸ்ரேயாவை கடத்துறாங்கன்னா அப்ப கடத்தி வச்சிருந்தது யாரு? நீதாண்டா புறம்போக்கு. அவங்க 2 பேரையும் ஒன்னா கடத்துறதுக்கு உன்னை தவிர வேற யாருக்குடா மோட்டிவ் இருக்க முடியும்? உன்னை நான் தூக்கிட்டு வந்துட்டேன்ல, உன்னை பார்க்காம உன்னோட உத்தரவு இல்லாம உன் ஆளுங்க அங்க அசந்து இருப்பாங்க. அவனுங்க அசந்த நேரமா பார்த்து உன் பொண்ணு எங்க அப்பாவை தப்பிச்சிருப்பாங்க. இதாடா நடந்திருக்கணும். டேய் புண்ணாக்கு, விட்டா என்ன கடத்துனதே நான் தான் சொல்ல போல இருக்கு. அண்ணே, நடந்தது என்ன வேணாலும் எடுத்துட்டு போட்டோம். அப்பா வெளியில வந்துட்டார்ல, சேஃபா இருக்கறார்ல, அதுதான் முக்கியம். நீ முதல்ல அவர் ரிலீஸ் பண்ணி அனுப்பு. என்னம்மா நீ புரியாம பேசுற? இவனை இப்ப ரிலீஸ் பண்ணா சரிப்பட்டு வருமா? வேற என்ன செய்ய போற? காலம் பூரா என்ன கட்டி வச்சு சோறு போட போறியா? அப்படி எல்லாம் பண்ணினா நான் வெளியில போக முடியாதுங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ வெளியில போக முடியுமான்னு யோசிச்சு பாரு. அண்ணே, அவர் சொல்றது கரெக்ட். அப்பாக்காக தான் நீ அவரை தூக்கிட்டு வந்த. அப்பா தான் வந்துட்டார்ல, இப்ப நீ அவரை விட்டுரு. நாம நம்ம வேலையை பார்க்கலானே. அப்பா நம்மள பாக்குறதுக்காக ஊருக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. வெளியில வந்ததும் உங்களை பார்க்க கிளம்புறாரு ஐயா மாமனாரு. வைக்கிறேன்டா ஆப்பு. நம்ம உடனே கிளம்பி ஊருக்கு போனே. முதல்ல இவரை அனுப்பி விட்டுட்டு வா போலாம். ஆமாண்ணே, நீங்க போங்கண்ணே, நானும் அப்படியே கிளம்புறேன்னே. பயப்படாத துரை, நீ என்ன கடத்தின விஷயத்த நான் ஒன்னும் போலீஸ்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு மச்சான் இல்லையா? பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுறேன். டேய் மலமுழுங்கி, போலீஸுக்கு போய் தான் பாரு. உன் கதையை நான் கந்தலாக்குறேன். கல்யாணம் ஆன பொண்ணை கடத்தி கொண்டு போய் 2வது கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. இது ஒண்ணு போதுண்டா, உனக்கு தண்டனை நிச்சயம். டேய், நான் தான் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் சவால் விட்டுக்கிட்டு? நீ பாட்டுக்கு ஓ பாதையில போ, நான் பாட்டுக்கு ஏன் பாதையில போறேன். இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், ஓகே? ஏய் நீ ஜென்டில்மேனா? போறாங்க இது புண்ணாக்கு. என்ன லுக்கு? போடா. சும்மா இருங்க. ஏலாமு, அப்பாவை நம்ம இங்கே பார்த்துட்டேன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிடலாம்ல? நானும் அதுதானே சொன்னேன். ஆனா அப்பா முதல்ல அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம எல்லாரையும் அம்மாவோட சேர்த்து வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நம்மள ஊருக்கு போக சொல்றாரு. இது ரொம்ப தப்பான முடிவால இருக்கு. அண்ணே, இதுதான் அப்பாவோட முடிவு. அப்பா முதல்ல யாரை பார்க்க வராருன்னு பார்க்கலான்னு சொன்னல, இப்ப பாரு அம்மாவை தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்றாரு. இல்ல அலமு, அவர் அந்த பொம்பளை முதல்ல பார்த்தாருனா அப்புறம் யாரும் எப்பவும் அப்பாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். என்ன நான் பேசுறேன்? இது வரைக்கும் நடந்தது பேசுற அலமு, இனிமே நடக்க போறத பத்தி பேசுறேன். இதுக்கு முன்னாடி 2 தடவை இதே தப்பு நடந்திருக்கு. அந்த பொம்பளை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராமலே காணா போயிருக்காருல, 3வது தடவையும் அதே தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்துல பேசுற அலமுனா. அண்ணே, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே திட்டம் போட்டு நடந்தது இல்ல, தற்செயலா நடந்தது. ஆனா எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம் நினைக்கிற பத்தியா? அந்த நினைப்பு தான் தப்பு. நான் அப்படி நினைக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அலமு. அந்த ஆதாரம் போய் நீ நினைக்கிறது தப்புன்றது அப்பாவை பார்த்த அடுத்த நிமிஷமே உனக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் யாரையும் தப்பு சொல்லாம பொறுமையா இருந்த. அப்பா கிராமத்துக்கு வர விஷயத்த அம்மாக்கு போன் பண்ணி சொல்ல சொல்லிருக்காரு. நீ அண்ணி அக்கா பசங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு அம்மா வீட்டுல பாக்கணும்னு சொல்லிருக்காரு. அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. போன் வருதுமா. அலமுதான் போன் பண்றா. அலமு, சொல்லு கண்ணு, உங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அம்மா, அப்பாவே கிடைச்சிட்டாருமா. என்ன அலமு சொல்ற? உங்க அப்பா கிடைச்சிட்டாரா? உங்க அப்பா வந்துட்டாரா? ஆமாமா, அப்பா வந்துட்டாரு. மங்களா, உங்க அப்பா வந்துட்டாரா? அலமுதான் போன் பண்ணி சொல்றா. அலமு, உங்க அப்பா வந்துட்டாரா? அவர்கிட்ட நீ பேசினியா? என்ன சொன்னாரு? இங்க வரேன்னு சொன்னாரா? ஆமாமா, நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிருக்காரு. அலமு, உங்க அப்பா என்ன பார்க்க வரேன்னாரா? ஆமாமா, முதல்ல உன்னையும் உன் கூட சேர்த்து வச்சு இங்க எல்லாரையும் பார்க்க வரேன்னு சொல்லிருக்காரு. அலமு, எனக்கு எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன பார்க்க வரேன்னாரா? ஏலமு, உங்க அப்பா கண்டிப்பா வருவார்ல? அம்மா, கண்டிப்பா வந்துருவாருமா. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. உன்கிட்ட தகவல் சொல்ல சொல்லிருக்காரு. அக்கா அண்ணி பசங்க எல்லாரையுமே ஒன்னா பார்க்கணும்னு சொல்லிருக்காருமா. உன் அக்காவும் பிள்ளைங்களும் நம்ம வீட்டுலதான் இருக்காங்க.
நர்மதாக்கும் பசங்களுக்கும் நான் சொல்லி விட்டுறேன். ஆனா துரை துரை எங்க இருக்கிறான்னு தெரியலையாலம்மா. அம்மா அண்ணன் ஏன் கூடதாம்மா இருக்கு. அண்ணனை நான் கூட்டிட்டு வரேன். துரை துரை உன் கூட இருக்கிறானா? ஐயோ பாத்தியாலம்மா, நல்ல காலம் வரும்போது யாரும் யாரையும் தேடாம எல்லாம் எப்படி கூடி வருதுன்னு பாத்தியா? நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல, நம்ம குலதெய்வம் என்ன கைவிடலாலம்மா. சரிம்மா, நீ அன்னைக்கு தகவல் சொல்லிடு. அண்ணனும் நானும் உடனே கிளம்பி அங்க வந்துடுறோம். சரி அலமு, உங்க அப்பா வரத்துக்குள்ளர நீயும் துரையும் இங்க வந்துருங்க. என்ன சரியா? ஓகேமா. வச்சிட்டா? அம்மா அலமா என்னமா சொல்றா? அப்பா எப்போ வரா? இத்தனை நாள் உங்க அப்பாவை அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதனால அவர் நேரா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு துணியை மாத்திட்டு இங்கதான் வராரா. என்ன பார்க்க வராரா. என்னோட சேர்த்து உங்க எல்லாரையும் பார்க்க வரேன்னு சொல்லிருக்காரா. வேற எப்படிமா சொல்வாரு? அவர் நம்மளை விட்டு போகும்போது நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம். அவர் திரும்பி வரும்போது நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கணும். அப்படி பார்க்கணும் தானே அப்பா ஆசைப்படுவாரு. அவர் கிடைச்சிட்டாரு. அவர் நம்மள பார்க்க வராருன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சை நின்னு போச்சு. சந்தோஷத்துல அப்படியே தடுமாறி போயிட்டேன். என் புருஷனோடையும் என் பிள்ளைங்களோடையும் சேர்ந்து நான் ஒன்னா நிக்கணும். அது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தே போனாலும் எனக்கு பரவாயில்ல. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? புருஷனோட சேர்ற சந்தோஷம் உனக்குன்னா பழைய மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேரோடையும் சேர்ந்து ஒரே குடும்பமா ஒன்னா இருக்க போற சந்தோஷம் எங்களுக்கும் வேண்டாமாமா. இப்ப போய் சாவாது இதுன்னு பேசிட்டு இருக்கேம்மா. விட்டேன்னு சொல்லுமா. சரி விட்டேன். சரி அண்ணன் என்ன சொல்லிச்சான்? அலமுவோட அண்ணனும் வந்துரும்ல. உங்க அப்பா அலமவியும் துரையும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் அம்மாவோட சேர்ந்துருங்க, நான் வரேன்னு சொல்லிருக்காரா. அம்மா பாத்தியா, நம்ம எல்லாரும் குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்ச நேரம் அப்பா நம்மள பாக்க வர பாருங்க. வாஸ்தவம் தான். நானா கும்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் சாமி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துச்சு. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டதும் கூரையை பிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. நாம எல்லாரும் காசு முடிஞ்சு வச்ச நேரம் சாமிய புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. சரி நம்ம வீட்டுக்கு போய் விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடுவோம். நான் சக்கரை பொங்கல் வைக்கிறேன். நீ நர்மதாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி பிள்ளைங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடு. துரை வராங்கிற விஷயத்தையும் சொல்லு. வா போலாம். அனுகுட்டி தாத்தா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? அத முதல்ல சொல்லுங்க தாத்தா. நான் நல்லா இருக்கேன்டா கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா உங்களை காணோம், நாங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம். ஆமாப்பா, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் முயற்சி பண்ணேன் தெரியுமா? நீ இதெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியாதா? அது நீ சொல்லணுமா? ஐயா நீங்க எல்லாம் வீடாவே இல்லைங்க ஐயா. ஆர்த்தி அம்மாவும் கேசவையாவும் மாறி மாறி போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க ஐயா. ஏம்மா என் விஷயத்தை தான் கேசவ பாத்துக்கிறா இல்ல, நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு? இல்லைங்க ஐயா, கேசவையா தான் உங்க விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போனாரு. ஆனா ஆர்த்தி அம்மா போனது என்ன? அப்பா எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட எங்களை கொஞ்சம் பேச விட மாட்டியா? நீயே பேசிட்டு இருக்க. ஏண்டா கேசவ், ராணியும் நம்ம வீட்டுல ஒருத்தி தானடா. உனக்கு இருக்கிற அக்கறையும் துடிப்பும் அவளுக்கு இருக்காதா? சொல்லுமா, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்திய. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ஆர்த்தி அம்மா கேசவையா துணையா போனாங்க. அதைத்தான் சொல்ல வந்த, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா தாத்தா, அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அப்பா அப்பா கல்பனா வா 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 வா. எப்படிப்பா இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன், ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா உங்ககிட்ட தான் மாற்றம் தெரியுது. ஏன் முகத்துல ஒரு சொரத்தையே காணும்? உடம்பு கிடப்பு சுகம் இல்லையா உனக்கு? வீட்டு காரியத்தை விட்டுட்டு ரிஷிகேஷ் கேதார்நாதன் சுத்திட்டு இருந்தா உடம்பு இப்படி இருக்காம வேற எப்படி இருக்கும்? ஏம்மா அங்க இல்லாம போயிட்டு வந்த? ஆமாப்பா. அப்பா அவ ஏதோ உங்களுக்காக வேண்டிட்டு போயிட்டு வந்தா நினைக்காதீங்க. அவ போனதே அவ மன நிம்மதி தேடி அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. ஏன் கேஷவ் பதற? அப்பாக்காக நான் போனேன்னு சொன்னேனா? நான் என் மன நிம்மதிக்காக தான் போனேன், ஒத்துக்கிறேன். இப்ப என்ன? மன நிம்மதி இல்லையா? அப்படி என்ன மன நிம்மதி இல்லாம போச்சு வாழ்க்கை? என் பொண்ணு ஸ்ரேயா தான் எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டாளேப்பா. இந்த பாரு, அவ விஷயம் முடிஞ்சு போச்சு. அவ ஒரு நல்ல பையனா தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். நீ உன் புருஷனும் தேவையில்லாம அதையும் இதையும் பேசி உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. அவ கவலையை விடு. இனிமே அது என் பொறுப்பு. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. அவ பேச்சு எதுக்குப்பா இப்போ? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? யாருப்பா உங்களை கடத்துனாங்க? எதுக்காக கடத்துனாங்க? காசுக்காகவா? ஆமாப்பா, நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களை கடத்தினது யாரு? எப்படிப்பா தப்பிச்சு வந்தீங்க? யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, எதுவுமே தெரியல.
ஆனா அவங்க பிடியில இருந்து நான் தப்பிச்சுட்டு வரதுக்கு யார் காரணம் தெரியுமா? யாருப்பா? எந்த ஸ்ரேயாவால எல்லார் நிம்மதியும் கெட்டு போச்சுன்னு சொன்னியோ அந்த ஸ்ரேயா தான். உன் பொண்ணோட கெட்டிக்காரத்தனத்தினால தான் இன்னைக்கு நான் உங்க முன்ன நின்னு பேசிட்டு இருக்கேன். அனு, ஸ்ரேயா எங்கம்மா? குளிச்சிட்டு இருக்கா தாத்தா. அவளை நினைச்சு நீ பெருமைப்படணும். அப்படி ஒரு கெட்டிக்காரி ஒரு நொடியில ஒரு திட்டம் போட்டு என்னை எப்படி வெளியே கொண்டு வந்தா தெரியுமா? நம்ம குலதெய்வம் தான் நான் இருக்கிற இடத்துக்கு அவளை கொண்டு வந்து சேர்த்ததுன்னு நினைச்சேன். அப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டு நிம்மதி இல்லைன்னு ரிஷிகேஷ் போயிருக்கேன். நிஜமாவாப்பா? என் பொண்ணா இதெல்லாம் பண்ணா? சாட்சாத் உன் பொண்ணே தான். உனக்கு உன் புருஷனுக்கும் தான் அவளை அடையாளம் கண்டுக்க தெரியல. வீட்டுக்குள்ளேயே ஒரு பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு உன் புருஷன் எங்கெங்கயோ தேடி திரியிறாரு. அம்மா அம்மா, ஸ்ரேயா ஸ்ரேயா, தாத்தாவை நீ தான் காப்பாத்தினியா ஸ்ரேயா? அதை விடுமா, நீ எப்படிமா இருக்க? போன இடத்துல உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. இப்போ ஓகேவா? இப்போ எல்லாம் ஓகேடா செல்லும். அம்மாக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? பூவரசநல்லூருக்கு. அங்க எதுக்கு போனோம்?